இந்த மாதம் நமக்கு ஆரம்பித்து முதல் வாரத்துல நம்ம இருக்கிறோம். தேவன் நம் அடைக்கலமாக இருக்கிறார். நம் விசுவாசத்தோடு செல்லும் பொழுது ஒரு பொல்லாப்பு நம்மை சேராது, ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாது. தேவன் நம்மை ஆசீர்வாதமாக இந்த மாதம் முழுவதுமாய் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம். நாம் எந்த அக்கினியில நடந்து வந்தா கூட தேவன் வேதத்தை நம்மளை காண செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுமா ஹல்லேலூயா. சத்தத்தோடு சொல்லுமா ஹல்லேலூயா. ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், நீரை கடந்து வந்தோம்,
கடந்து வருகிறோம். இனி வரும் நாட்கள் உங்களுடையது ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் அந்த மகிமையை காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. தேவனே நன்றி ராஜா. அப்பா, அநேக கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, எழுதலோடு கர்த்தாவே நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உங்களுடைய அற்புதத்தை நீ காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவர்கள் இருதயத்தின் ஏக்கங்களை நீர் கர்த்தாவே தீர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. உங்கள் நாமத்திலே கர்த்தாவே அற்புதம் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்திலே அதிசயம் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இயேசப்பா, உங்கள் நாமத்தில் அற்புதம்
முடக்கி போடலாம். ஆனாலும் நீர் வந்தால் அந்த இடத்துல அற்புதம் ராஜா. நீர் வந்தால் அந்த இடத்துல சுகம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒரு பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் கோட்டையா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தா. என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே
அப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களோடு கூட நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி தொடர்ந்து ராஜா அப்பாவுடைய வார்த்தையிலும் கர்த்தாவே நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய ஆசரை மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ கர்த்தாவே ஆண்டவரே இன்றைக்கான மன்னாவை நீர் எங்களுக்கு கர்த்தாவே தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்கள் இருதயத்தை எங்கள் சிந்தையை நீர் திறந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே நீர் ராஜா தொடர்ந்து வழிநடத்தும், நீரே முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் உங்களோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் நம்மளை கொடுத்து சந்திக்க செய்த அவரை ஆராதிக்க அவருக்கு நன்றி சொல்ல நாம் வந்திருக்கிறோம். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவ பிரியமானவர்களை இன்றைக்கு திருத்துக்கு பின்பு முதலாவது ஞாயிறு, த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி. போன வாரம் திருத்துவ ஞாயிறு நாம் அனுசரித்தோம். திருத்துவ என்றால் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஓகே, இன்று மூன்றுமே திருத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்த ஒரே நபர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மூன்று பேருமே மனிதன். ஓகே, ஆண்டவர் பிதாவானவர், இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், ஆவியானவர் மனிதனாக நம்மளுக்கு ஒரு தேற்றவாளனாக இருக்கிறார், ஒரு நண்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதியில் அது நம்மளோட தலைப்பு, நம்மளோட ஞானஸ்நானம், our baptism and public confession of our faith. அதாவது பொதுவாக நம்மளோட விசுவாசத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். என்ன நம்ம விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பூமிக்கு வந்தார். நம் பாவத்தை எல்லாத்தையும் தன் மேலே சுமந்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை ஆண்டவர் சந்தித்தார். புரியுதா? ஆனா அந்த மரணத்தை அவரையே நிரந்தரமாக மரணத்துக்குள்ள தள்ளல. அவர் சொல்லிட்டு போனார், நான் மரித்தாலும் மூன்றாவது நாள் மீண்டும் உயிரோடு வருவேன். ஏன்னா இப்ப நம்ம வணங்கி கொண்டிருக்கிறது, நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறது, நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறது ஒரு உயிரான ஆண்டவர், சத்து போன கடவுள். அவர் கல்லோ மண்ணோ மரமோ செடியோ புல்லோ இல்லை, ஒரு போட்டோவில் இருக்கிற ஒரு கடவுள் இல்லை. அவர் உயிராக இப்ப நம்மளோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? உயிராக இருக்கிறார். அது எது மூலியமாக? ஆவியின் மூலியமாக. சொல்லியிருக்கிறார, நான் போறேன், ஆனா உங்களுக்கு ஒரு தேற்றுவாளன், ஆவியானவர் மனிதனாக அவர் உயிராக நம்மளோடு இருக்கிறார். அவரோட வேலை என்ன? நம்மளை வழி நடத்துறதும், நம்மளை போதிக்கிறதும், நம்மளுக்கு ஞாபகத்துக்கு போதித்தது எல்லாம் வரும், நம்மளை சரிப்படுத்துறதும் ஆவியானவர். அது இயேசுவோட வேலை. அல்லேலூயா. இன்றைக்கு நம் விசுவாசம் அந்த உயிர்த்தெழுத ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். நம் வணங்க கொண்டிருக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவராக நம்ம விசுவாசம். அது பொதுவாக நம்ம அறிக்கையிட வேண்டும். நான் வணங்குற ஆண்டவர் ஒரு சத்து போன ஆண்டவர் இல்லை, மரித்து போன ஒரு ஆண்டவர் இல்லை, ஏதோ ஒரு கற்பனை கதை இல்லை. அவர் உயிராய் இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார். அதுதான் நம்ம வணங்குகின்றார். ஆக இன்றைக்கு அந்த ஞானசானம் மூலியமாக அந்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது இயேசுவே நம்மளோடு இருக்கிறார். அது குறித்து நாம் சுருக்கமாக தியானம் பண்ணுவோம். வாசியமா மத்தேயு 3 வசனம் 11-12. மன திரும்பத்துக்கென்று நான் ஜனத்தினால உங்களுக்கு யாரது? யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்தார். அவரு நீங்க மனமாறுன்றதுக்காக தான் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் இல்லை. உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க யோவான் ஸ்நானன் அந்த அதிகாரம் இல்லை. யோவான் ஸ்நானன் அவர் இயேசுவின் வருகைக்கு வழிகாட்டியாக இருந்தார். அவரு நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது, அதனால நீங்க எல்லாரும் மனம் மாறுங்கள். அது யோவான் ஸ்நானனோட ஊழியமாக இருந்தது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு யோவானே அறிக்கையிடுகிறார், நான் வெறும் தண்ணியால உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். ஆனா அந்த ஞானஸ்நானம் நீங்க மனம் மாறுறதுக்காக தான் அந்த ஞானஸ்நானம், உங்களுக்கு பாவ மன்னிப்புகள். ஏன்னா அதுக்கு பிறகு வருகிறவர் வாசியமா என் பின்னுக்கு எனக்கு பிறகு வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். என்னோடு அவர் பெரியவர், நான் சிறியவன். அவருக்கு மேல நான் இல்லை.
எனக்கு மேலாக அவர் இருக்கிறார். அவர் தான் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளை அவரோட சப்பாத்தி தொடறதுக்கும் தூக்குறதுக்கும் எனக்கு நான் மாத்திரன் அல்ல, எனக்கு தகுதி அல்ல அப்படின்னு யோவான் சொல்றான் பாருங்க. எவ்வளவு தாழ்மையோட யோவான் அவரை தாழ்மைப்படுத்துகிறார். அந்த வருகிறவர் இயேசு கிறிஸ்து அவர் காலு தொடறதுக்கும் அவரோட சப்பாத்தி தொடறதுக்கும் அவர் சப்பாத்தி தூக்குறதுக்கும் எனக்கு அந்த தகுதி இல்லைன்ட்டு யோவான் ஸ்நானன் இங்க அறிக்கையிடுகிறார். தொடர்ந்து அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். ஆக யோவான் கொடுக்கிற ஞானசானம் மனம் மாறுறதுக்காக மட்டும்தான். ஆனா இயேசுவோ உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார் எப்ப நீங்க விசுவாசிக்கும் போது. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார் இன்று நீங்க நம்பும் போது அவர் உங்களை ஞானசானம் எப்படி கொடுக்கிறாராம்? ஆவினாலும் அக்னினாலும் அந்த ஞானசானம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றார். அப்ப வருகின்றவர் இயேசு கிறிஸ்து நியாய தீர்க்க வருவார். அவர் ஞானசானம் மட்டும் உங்களுக்கு பத்தாது, அந்த ஞானசானம் மூலியமாக எல்லார் மனிதர்களும் அவர் நியாயாதிபதியாக வருகிறார். அவர் கையில பிரித்தெடுப்பார். அவர்கிட்ட அவர் அந்த இது ஸ்லோக் மாதிரின்னுவாங்க பாருங்க, பிரித்தெடுப்பாராம். நல்ல வெள்ளாடுகள் கருப்பாடுகளா, நல்லவன் கெட்டவன் அவர் பிரித்தெடுப்பார். அதுதான் நியாய தீர்ப்பு. அப்ப தீமை செய்கிறவர்கள், இயேசு நம்பாதவர்கள், ஞானசானம் எடுக்காதவர்கள் எல்லாரும் பிரிக்கெடுப்பார்கள், நரகத்தை அக்கினிக்குள்ள தள்ளப்படுவார்கள். ஞானசானம் எடுத்தவர்கள் இயேசுதான் என் கர்த்தர், என் ஆண்டவர், இயேசுதான் தேவன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். கிறிஸ்து பிரியமானவர்களை இன்றைக்கு முடிச்சது. ஆக இன்றைக்கு பகுதியில் ஆண்டவர் அதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானசானம், இயேசு கொடுத்த ஞானசானம் ஒரு வித்தியாசமான ஞானசானம். ஆக இன்றைக்கு நீங்க ஞானசானம் எடுத்திருக்கிறீங்க. சிலர்கள் உடனே ஞானசானம் எடுக்காம இருக்கிறீங்க. எடுத்தவர்கள் உங்க ஞானசானம் மூலியமாக நீங்க இயேசுவை நம்பும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நீங்க ரட்சிக்கப்படுகிறது, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆக அந்த ஞானஸ்தானம் மூலியமாக உங்களுக்கு என்ன நன்மைகள் வருது? அது பழைய ஏற்பாடு வாசிச்சோம். அது எடுமா, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரமா 36ஆம் அதிகாரம் வசனம் 25 28 வரைக்கும் வாசிப்பாங்க. எசேக்கியேல் 36 25 28 வரைக்கும். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி. பாரு, எப்ப நீங்க இயேசு என் தேவன் என் இரட்சகர் என்று நீங்க விசுவாசிக்க போது நீங்க ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஞானசானம் மூலியமாக வாசி மாத்திரமது. அந்த ஞானசானம் எப்படியான ஞானசானமா? அப்பொழுது அந்த ஞானஸ்தானம் மூலியமாக உங்க மேல சுத்தமான ஜனங்கள், நம்ம தண்ணினால தானே ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அப்ப அந்த ஆசீர்வதிக்கும் போது அந்த தண்ணி ஒரு சுத்தமான பரிசுத்தமான தண்ணியாக மாறுகின்றது. தொடர்ந்து நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்கள் எல்லா பாவங்களையும் உங்களை எல்லாம்
கெட்ட காரியங்கள் இக்கிற ஆராதனை பண்ணியிருப்பேங்க, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். எப்ப நீங்க ஆண்டவர் இயேசு நம்பும் போது அந்த பரிசுத்த ஞானஸ்தானம் மூலியமாக உங்களோட எல்லாம் பழைய கெட்ட காரியங்கள் எல்லாம் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் ஞானஸ்தானம் மூலியமாக உங்களை சுத்தப்படுத்துகிறார். அதனாலதான் இயேசு நம்புறவங்களுக்கு ஞானஸ்தானம் முக்கியம். அந்த ஞானஸ்தானம் இல்லாம உங்க பாவங்களை சுத்தப்படுத்தப்படாது. அது அப்படியேதான் உங்க அந்த கரை அப்படியேதான் உங்க மேல இருக்கும். ஆக இயேசுதான் தேவன் ஆண்டவர் என்று நீங்க நம்பும் போது, அந்த ஞானஸ்தானம் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, சுத்தமான பரிசுத்த தண்ணியால நீங்க ஞானஸ்தானம் பெற்றும் போது உங்க பழைய காரியங்கள் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கப்படுது. அல்லேலூயா. ஆக அந்த இயேசு ரட்சகர் என்று நீங்க விசுவாசிக்கிற தொடர்ந்து அசிமா உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து நவமான இருதயத்தை கொடுக்குது. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை ஒரு புதிதான ஆவிகள் உங்களுக்குள்ள இறங்குது. எப்ப நீங்க ஆண்டவர் இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் தேவன் என்று நீங்க நம்பும் போது, நீங்க அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். தொடர்ந்து கல்லான இருதயத்தை உங்களை மாம்சத்துல இருதயத்திலிருந்து எடுத்து போடப்படும். என்ன இருதயம்? சபை. செதையான இருதயம், நல்ல ஒரு இருதயத்தை செதை உங்களுக்கு கொடுக்கப்படும். கெட்டதை எடுக்கப்படும், நல்லது கொடுக்கப்படும். தொடர்ந்து உன் உள்ளத்துல எப்ப நீங்க ஞானஸ்தானம் when you are baptized, உங்க உள்ளத்துல என்ன கொடுக்கப்படும்? ஆவியை வைத்து, அந்த பரிசுத்த ஆவியை வைத்து உங்களையே என் கட்டளை follow my law, நான் கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் நடத்த உங்களையே என்னோட நியாயங்களை எல்லாம் நீங்க கை கொள்ள அதுபடி செய்யபடியும் நடக்கபடியும் உங்களையே பண்ணுவார் ஆண்டவர். எப்ப நீங்க தேவன் இயேசுதான் 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 என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது. தொடர்ந்து உங்களுக்கு பிதா கொடுத்த பாலும் தேனும் வழிகிற தேசம் ஆண்டவர் கொடுத்தார். ஆக உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் அந்த பாலும் தேனும் வழிகிற தேசமாக உங்க எல்லாம் இருக்கும் போது, உங்க வாழ்க்கை இருக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிறார். நீ விசுவாசிக்கும் போது. தொடர்ந்து தேசத்திலே நீங்கள் குடியே இருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. ஆண்டவர் பெருகு பண்றார், ஆசீர்வதிக்கிறார். எப்ப அவரை நீ விசுவாசிக்கும் போது, நீ நம்பும் போது, உங்க பழசானது கெட்ட தீயங்களை எல்லாத்தையும் எடுத்து நல்லது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கொடுத்து அவரை நடத்துகிற ஆண்டவர். எப்ப உங்க ஞானஸ்தானம், உங்களோட விசுவாசம் நீங்க பப்ளிக்காக பொதுவாக அறிக்கையிடும் போது, நீங்க கிறிஸ்துவ சொல்றது கூட சில வெட்கப்படுறாங்க. ஏன்னா நீங்க பண்ற சேட்டை அப்படி. நீ நல்லவனா இருந்தாக்கா தைரியமாக என்ன சொல்ல, நான் கிறிஸ்துவன் இயேசு நம்புறேன். ஆனா நீயோ கஞ்சா அடிக்கிற, தண்ணி அடிக்கிற, கேங்ஸ்டராக இருக்கிற, ஃபிட் அடிக்கிற, வேவ் அடிக்கிற, எல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கே நீ வைக்கப்படுவ. ஆக நீ நல்லவனா இருக்கணும். ஆண்டவர் தான் உங்க இருதயத்துல நீங்க இயேசு நம்பும் போது, இயேசு நாமத்துல நீ ஞானஸ்தானம் பெறும் போது, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிறார்.
அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. அந்த ஆவியில் கனிகள் 9 கனிகள் தெரியும் தானே உங்களுக்கு? அந்த கனிகள் இயேசு உங்களோடு இருக்கும்போது நீங்க எப்படி வாசியமா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 9 கனிகள் நம்ம வாசிப்போம். 22. ஆவியின் கனிகளோ அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், நீதி பொறுமை உங்களுக்குள்ள இருக்கும், தயவு இருக்கும், நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட அவ்வளவு கனிகள் முடிச்சதானம்மா. அந்த 9 கனிகள் நீங்க ஞானசானம் பெறும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த 9 நல்ல கனிகள் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். அப்ப நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் நம்புறேன்றது சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய ஞானசானம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த உங்களோட விசுவாசம் இப்ப எப்படி இருக்குது? ஜஸ்ட் லுக் பேக் தி டே யூ were baptized. Ingat hari pertama kamu dibaptiskan. Semasa engkau dibaptiskan, engkau percaya bahwa Yesus Kristus adalah Tuhan saya. Yesus Kristus ialah pemaham dosa-dosa saya. Yesus Kristus adalah pintu masuk untuk syurga. He is the leader. He is the Father who forgives my sin. He is the door to the salvation and the kingdom of God. This was your first faith when you baptized in the name of the Father, the Son, and the Holy Spirit. Let's look back. Is your faith saved today? இன்றைக்கு நாம் பின்னோக்கி பார்ப்போம். அன்றைக்கு நம் விசுவாசத்து போல இன்றைக்கும் நம் விசுவாசம் அதே போல இருக்குதா? ஞானஸ்நானம் இருக்கும்போது உங்களுக்கு கேள்வி கொடுக்கப்படும், கேட்கப்படும். அதுக்கு எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன் சொன்னது இன்றைய வரைக்கும் அதை நீங்க கடைபிடிக்கிறீங்களா இல்லையா? உங்களையே நீங்க கேட்டுக்கணும். Topo dada tanya saudara, adakah saya masih percaya bahwa Yesus adalah Allah aku? Yesus adalah penyelamat aku. Tanpa Yesus saya tak ada kebahagiaan, tak ada syurga. Bahwa itulah pembaptisan kita. நம்மளோட பேப்டிசம் ஞானஸ்நானம் அதுவாக இருக்குதா இல்லைன்று கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், உங்களோட விசுவாசம் அதே போல இருக்குதா இல்லையா? இல்லை நீங்க பின்வாங்கி போயிட்டீங்களா? உலகத்தை பார்த்து மயங்கி போயிட்டீங்களா? உலக நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் வரும்போது பார்த்துக்குவோம். இதே தான் 2000 ஆண்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அதான் அந்த மேய்ப்பன் சொல்கிறேன்னா பார்த்து சொல்லுவாங்க, என்ன வருதா? புலி வருதா? புலி வருது பார்ப்பானா? புலி இல்லையா? ஒவ்வொரு தரம் புலின்னு சொல்லும் போது அவன் ஒழிஞ்சு போனான். ஒரு நாள் உண்மையிலே புலி வருது, அவன் நம்பலை, இதெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு. அதே போல் ஆண்டவர் எப்படி வராராம்? திருடனை போல வருவாராம். திருட உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவான், ஹலோ பாஸ்டர் மோசஸ், இன்றைக்கு நான் கரெக்டாக 2 மணிக்கு உன் வீட்டுக்குள்ளே நான் வருவேன், கதவு திறந்து வச்சுது. வீட்டில் இருக்கிற மரியாவோட நகை நட்டுங்களெல்லாம் அந்த மேஜில் வச்சுருவேன். நான் வந்து அலச வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்தேன் இல்லைனாக்கா அலுமாரி துணி கிணி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருவேன்.
அதனால் நல்லா வர்றேன், நல்லா வர்றேன். நான் ஒரு நல்ல திருடன், முன்கூட்டியே விட்டு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சொல்லுங்க, வா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவனுக்கு உன்னோட நண்பனுங்க உன்னோட தான் தெரியுமா, என்கிட்ட இருக்கிறானுங்க ஒரு பெரிய குரூப்பு, எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவன் இல்லையா? அதே போல் ஆண்டவர் சொல்லிட்டு வர மாட்டார். சொல்லிட்டார் முன்கூட்டியே, நான் திருடம் போல வருவேன். திருட வரும்போது சொல்லிட்டு வர மாட்டான். விடிகால 2 மணிக்கு 3 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பேன். அப்போ தான் வந்துட்டு புரட்டை அடிச்சுட்டு இருக்கான் பாரு சொல்லிட்டு போவான். அவன் வீட்டில் சமைச்சு வச்ச மிச்சம் இது மேஜில் இருக்குதா, அதையும் சாப்பிட்டு போயிடுவான். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவன். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் வருகை திருடம் போல இருக்கும், முன்னெச்சரிக்கையாக இருக்கும். உங்களோட விசுவாசத்தை ஆண்டவரே தூங்கும்போது நான் இப்போது உறங்க போகிறேன், நீ ஆசீர்வதித்து எல்லாத்தையும் நீ பாதுகாத்து கொள்ளும். நாளை பொழுது ஒரு நல்ல பொழுதாக எனக்கு அமைய ஆண்டவர் நீ ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். தேவதூதன் வீட்டுக்கு முன்ன பின்னமாக காவலாக இருப்பார். எந்த கெடுதல் தீமைகள் உங்கள் மேலே வராதபடி எப்போ நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்க போது, அல்லேலூயா, அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் உயிரோடு நம்மளோடு இருக்கிறார். ஆவியானவர் மனிதனாக இருக்கிறார். அந்த ஆவியானவரை விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர், உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாக. ஜெபம் செய்வோம். நல்ல மேய்ப்பராக ஆண்டவர், இன்றைக்கு உன்னோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உன் வார்த்தையின் பிறகாக நாங்கள் விசுவாசிக்க எங்களோட ஞானஸ்நானத்தை குறித்து நாங்கள் மீண்டும் உறுதியாக விசுவாசிக்க எங்களை நடத்தும். தேவனே, உன் நாமத்துக்கு மகிமையாக எங்களை தொடர்ந்து சாட்சியாக இருக்க எங்கள் விசுவாசம் இன்னும் அதிகமாக பலனடைய எங்களை நடத்தும். அன்பின் ஆண்டவராக இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்போது ஒரு காணிக்கல் பாடல் பாடி